மிதுன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி மாதம் 15ஆம் நாள், அதாவது மார்ச் மாதம் 29, 2025 சனிக்கிழமை, கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். ஒரு ராசியில் 2.5 வருஷம் தங்கியிருப்பார். எல்லா அதாவது ஒரு ராசியில் அதிக காலம் தங்கி இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனி தான். சந்திரன் கம்மியாக தங்கி இருக்கக்கூடிய காலம் தங்கியிருக்கும். அதாவது 2 நாளில் ஒரு ராசியை விட்டு கடந்துடும். ஆனால் சனி மட்டும் 2.5 வருஷம் ஆகும் ஒரு ராசியை விட்டு கிடக்கிறதுக்கு. காலச்சக்கரம் 12 ராசியும் கடந்து வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். சனி மட்டும் மெதுவாக கடந்து வரும். அப்படிப்பட்ட சனி பகவான் மீன ராசியில், கும்பராசியை விட்டு மீன ராசியில் 2.5 வருஷம் சஞ்சரிக்க போகிறார். இந்த மீன ராசியில் 2.5 வருஷம் சஞ்சரிக்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், அதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரங்கள்லாம் என்ன செய்ய வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் கர்மகாரகன். கர்மன்னா என்ன? செயல். நல்ல செயலோ கெட்ட செயலோ நம்ம பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப அந்த செயலுக்கான பலனை அளிப்பவர் சனி பகவான். அதே போல் பார்த்தீங்கன்னா சனி தான் தொழில்காரகன். இந்த பூமியில் பிறந்த எல்லாரும் ஏதாவது ஒரு தொழில் ஜீவனம் செஞ்சு தானே ஆகணும். அந்த ஜீவனகாரகன், அதாவது தொழில்காரகன் சனி. அதை விட முக்கியமாக ஆயுள்காரகன் சனி. ஆயுள்காரகன்னா சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியுது. எல்லாமே ஆயுளை வச்சு தான். ஆனால் ஆள் இருந்தால் தானே எல்லாமே பலனு. அப்போ அந்த ஆயுளை சொல்லக்கூடியது, ஒருவர் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்குன்னா அவருடைய அற்பாயுளா முழு ஆயுளா, அதை அவருடைய ஆயுள் அளவு எவ்வளவு, இது எல்லாமே கணிப்பதற்கு பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானை வச்சு தான் சொல்ல முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு 10வது ராசி, மகர ராசிக்கு அதிபதி. அப்போ மகரம் அப்படிங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் தான். அப்போ அந்த கர்மஸ்தானம், தொழில் என்ன தொழில் செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அதாவது தொழில் என்ன தொழில் செய்தாலும் அதில் லாபம் இருக்குமா, என்ன தொழிலால் அவருக்கு பிரயோஜனம் இருக்குமா, அவருடைய அந்தஸ்து, கௌரவம், அதாவது பார்த்திங்கன்னா தொழிலால் ஏற்படக்கூடிய அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். இப்போ இந்த சனி பகவான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 8க்கும் 9க்கும் உடையவர். 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம். அதே போல் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி ஸ்தானம். இந்த 8ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் ஆகிய சனி 10ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் 2.5 வருஷம். இப்போ இந்த 10ல் ஒரு பாவியாவது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அங்கே ராகு இருக்கார். ராகு சித்திரை மாதத்தை போனால் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆனால் சனி 2.5 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்க போகிறார். அப்போ 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, 10ஆம் இடம் ஜீவனம், தொழில். ஏதாவது ஒரு தொழில் செஞ்சால் தானே குடும்பத்தில் வளர்ச்சி இருக்கும். அப்போ அந்த தொழில்காரகன், அதாவது தொழிலை சொல்லக்கூடிய கிரகம் சனி, தொழிலை சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம், அந்த ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். அப்போ தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமான அனைத்து விதமான முன்னேற்றங்களும் இருக்கும். அதுவும் 8ஆம் இடத்து அதிபதி 10ல் இருக்கார் அப்படின்னா, எப்போவுமே சனி கடின உழைப்புக்கு காரகத்துவம், கடுமையாக உழைக்க வைக்கக்கூடியது. அப்போ தொழில் சார்ந்து கடுமையாக உழைக்க வைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதி பாக்கிய அதிபதியும் அவர் தான். அப்போ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற அதிர்ஷ்டம், உழைப்புக்கேற்ற நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இருக்கும். தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெற அற்புதமாக இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா உயர்கல்வி, அதாவது உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு, உயர்கல்வியால் அந்த கல்விக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. சனி அந்த ஒரு இடத்துல இருக்காருன்னா 3 வித பார்வையை பார்ப்பார். 3ஆம் இடத்து பார்வையாக, 7ஆம் இடத்து பார்வை, 10ஆம் இடத்து பார்வைன்னு சொல்லி 3 பார்வை இருக்குது. இப்போ 3வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடங்கிறது என்ன? அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். அப்போ இந்த 12ஆம் இடத்தை 3வது பார்வையை பார்க்கறதுனால அந்த இடத்துல சனி பார்வையிடுவதால் சனியோடைய பார்வை எப்போவுமே அதை கால தாமதப்படுத்தும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி எடுக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். இப்போ 12ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நல்ல கம்பெனியா, நல்ல விசாவா, இல்லை அங்கே போய் ஏமாந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கா, இந்த மாதிரி ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் அயன, சயன, போகஸ்தானம். அலைச்சல் திருச்சல் அதிகமாகி பார்த்திங்கன்னா தூக்கம் கெடும். அதுதான் இந்த 12ஆம் இடத்தை சனி பார்க்குறது. அதே போல் பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யும். இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. கரெக்டாக ப்ராப்பராக இருந்தால் மட்டும் செய்யணும். ஏற்றுமதி தொழில் இறக்குமதி தொழில் செய்பவர்களும்
அதே போல் பார்த்தீங்கன்னா இடது கண் 12ஆம் இடம். அப்போ கண் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7வது பார்வையா உங்க ராசிக்கு 4வது இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதி. இந்த இடம் தான் 4ஆம் இடம். இப்போ இந்த 7வது பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அவரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல் நிலம், இடம் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை சுமூகமாக கையாள வேண்டும். வண்டி வாகனங்களில் கவனமாக பயணம் செல்ல வேண்டும். வண்டி வாகனங்களில் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10வது பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்தை 10வது பார்வையாக சனி பார்ப்பார். 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ திருமணம் கொஞ்சம் தாமதப்படும். திருமண சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தாமதப்பட்டு நடக்கும். பொதுவாகவே சனி அப்படிங்கிறது தாமதப்படுத்தினாலும் அது நன்மையாக கொடுக்கும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அது சரியானதா இல்லையா அதை பார்த்து அதை தாமதப்படுத்தி கொடுக்கும், அவ்வளோதான். அது நன்மையாக கொடுக்கும். அதுதான் அந்த சனி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதாவது கணவன் மனைவி ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை கொஞ்சம் தீவிரமாக இறங்கணும். இல்லைன்னா அது தடைப்பட்டு போகிற மாதிரியான அமைப்பு இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக கூட்டு தொழில் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது தொழில் செஞ்சால் அந்த விஷயங்களில் பார்ட்னரை நம்புறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமூகத்தில் ஒரு பொது இடத்துல பொது காரியங்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா சமூகம் சம்பந்தமான இடமும் 7ஆம் இடம். அங்கே சனி பார்க்குறாருன்னா அங்கே அது பேசுறது மூலியமாக பல பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களிடம் அளவோடு பேசி பழக வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்புலாம் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்வையிடுவதால் இந்த இடம் சார்ந்து கொஞ்சம் தடை தாமதம் அப்புறம் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 10ஆம் இடத்துல சனி இருப்பது, இந்த சனி பெயர்ச்சியில் 2 வருஷம் இருக்கும் பொழுது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி தான் பிரமாதமாக இருக்கும். தொழில் சார்ந்த வளர்ச்சி அல்லது சனி பார்த்தீங்கன்னா இந்த கிராம பஞ்சாயத்து தலைவர், நகராட்சி தலைவர், பேராட்சி தலைவர், கவுன்சிலர், இந்த மாதிரியான பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு இருக்கும். ஏன்னா 10ஆம் இடங்க சனி எப்போவுமே இந்த ஊராட்சி நகராட்சி சம்பந்தமான ஒரு பதவி பொறுப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா 10ஆம் இடம் பதவி ஸ்தானம். அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொறுப்பு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2.5 வருஷமும் தொழில் சம்பந்தமான வளர்ச்சியும், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பதவி, பொறுப்பு இந்த மாதிரியான கொடுக்கக்கூடிய அமைப்புலையும் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் நன்மையான பலன்களை தரப்போகிறார். இவர் மேலே மேலே நன்மை செய்யணும்னா எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்கிறது, தர்மசாஸ்தா வழிபாடு செய்கிறது, தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு செய்கிறது, கருப்பாக ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரியான சனி சம்பந்தமான பரிகாரங்கள் செய்யும் பொழுது அவர் மேலும் மேலும் தொழில் சம்பந்தமான பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் சம்பந்தமான நல்ல பலன்களை அமோகமாக அளிப்பார். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 வருஷம் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.